வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தாமரை இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த அந்த அவேர்னஸ் வீடியோவால் இப்போ ஒரு பெரிய உண்மை வெளிவந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா ரீசெண்டாக பிக் பாஸ் தாமரை ஒரு வீடியோவில் என்ன ஒருத்தர் கிட்டத்தட்ட 3,00,000 ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன மருமகளில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்க ஸ்வேதாவோட கணவரான ஆதியை பற்றி சொல்லியிருந்தாங்க. இவரால் நீங்கள் யாராவது ஏமாற்றப்பட்டிருந்தீங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேலு கிட்டத்தட்ட 60,000 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர் ஏமாத்திருக்கிறதா நிறைய பேர் அந்த நம்பரை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணி பிக் பாஸ் தாமரையோட கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து அவங்களும் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு சின்னத்திரை பிரபலம் தன்னையும் கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணிகிட்ருக்க வெற்றி வசந்தோட ஒய்ஃபான வைஷ்ணவி தான். அவங்களும் பொன்னி சீரியலில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள தான் கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் ஏமாத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவி பிக் பாஸ் தாமரைக்கு ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனையை ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் தாமரைக்கு வைஷ்ணவி ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஷாக்காக இருந்ததுக்கா. ஏன்னா ஸ்வேதாவை எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஆதியை என்னுடைய மொத்த ஃபேமிலிக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. என்னுடைய மொத்த ப்ரமோஷன் வீடியோஸு எல்லாருமே அவரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரமோஷன் பண்ணின ப்ராடக்ட்டை அவரும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்குவார். நாங்கள் இதை ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம். காஞ்சிபுரம் பட்டு சென்டர்லேருந்து கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா மதிப்புள்ள புடவையை ப்ரமோஷனுக்காக எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் ப்ரமோஷன் வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அந்த புடவையை வீட்டில் வச்சுருந்தேன். நான் இதை ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணி தரட்டா வைஷ்ணவி அப்படிங்கிற மாதிரி ஆதி என்கிட்ட கேட்டார். அதை பொறுத்து நான் ஓகே யூஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய்க்கா. ஆனால் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறதும் இல்லை. அட்டன் பண்ணால் நான் வந்துடுறேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அம்மா உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்கியூஸாக சொல்லிட்டு இருந்தாருக்கா. எனக்கு ரொம்பவும் வருத்தமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போ சாரியை ரிட்டர்ன் தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அதனுடைய ஒர்த்து கிட்டத்தட்ட 6 லேக்ஸ்க்கு மேலே. அதனால நான் அவருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஃபோனும் அட்டன் பண்ணல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் லாஸ்ட்டாக ஃபோன் எடுக்கப்போ இந்த புடவை நீங்கள் என்கிட்ட ரிட்டர்ன் திருப்பி தரீங்களா இல்லை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் மேலே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்க்கா. அதுக்கப்புறமும் நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த பட்டு சென்டருக்கே ஃபோன் பண்ணி எல்லா இஷ்யூவும் நான் பேசிட்டேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, அவங்க என்னுடைய கஸ்டடியில் தான் அந்த சாரீஸை கொடுத்துருக்காங்க, நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், என்ன தான் அவங்க கொஷின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது வைஷ்ணவி, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டீலர்கிட்ட நான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்கள் என் கையில் தானே அந்த சாரியை வாங்கிட்டு போனீங்க, அந்த சாரியை என்கிட்ட நீங்கள் மரியாதை ரிட்டர்ன் பண்ணலைன்னா நான் சீரியஸாக நான் என்ன ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிறது அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஹார்ஷாக சொன்னேக்கா. அதுக்கப்புறமா அந்த புடவை பற்றி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமேலே வெற்றியை நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன், நீ இதால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த டைமில் எனக்கு பயங்கர ஃபீவரு, அது இல்லாமல் எனக்கு ஷூட்டும் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. ஸோ அதனால் என்னால் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை இதை டீல் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுக்கா. என்னுடைய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஏமாற்றுவார் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவால் தான் ஆதி எங்களுக்கு தெரியும். ஸ்வேதா எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால தான் ஆதியும் எங்களுக்கு தெரியும். நான் ஸ்வேதாவும் எனக்கு இந்த சீரியல் மூலமாக தான் பழக்கமே தவிர பர்சனலாக அவங்க என்ன ஒன்றும் அவ்வளோ டச் இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு எல்லாமே புரியுது கண்ணு. நான் இவன் கூடிய சீக்கிரம் ஒரு பிரபலத்தையும் ஏமாற்றுவான் அப்படின்னு தெரியும், ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி தாமரையும் சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆள்கிட்ட கூட 1,30,000 ரூபாய்க்கு மேலே ஏமாத்திருக்காரு. மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட 60 லேக்ஸுக்கு மேலே ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற உண்மையே இந்த விசாரணைக்கு அப்புறம் தான் வெளியில் வந்திருக்குது. இதுக்கு பிக் பாஸ் தாமரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும், அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லிட்டு இருக்கால ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் அவன் பிளாக் பண்ணிட்டான், அதனால் என்னாலேயும் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தாமரையோட அந்த மொத்த பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தது
ஸ்வேதாவோட கணவரான ஆதி தான். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பிக் பாஸ் தாமரையை நிறைய பேர் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணுவாங்கள்ல, நம்பர் கொடுத்து உங்களை யாராவது இந்த மாதிரி ஒரு நம்பர் ஏமாத்திருந்தா மறக்காம இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே. இப்போ வந்து யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாத நிலைமையில பிக் பாஸ் தாமரை வந்து இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் தாமரையை பற்றி தப்பான நிறைய விஷயங்களையும் அந்த ஸ்வேதாவோட கணவரான ஆதியும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாரோட மொத்த பாயிண்ட் ஆஃப் வியூவும் யார் பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதியோட ஒய்ஃபான ஸ்வேதா மேலே தான் திரும்பி இருக்கு. ஸ்வேதா ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஆல்ரெடி அவருக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தாமரையாக இருக்கட்டும், இல்லை வெற்றி வசந்தோட ஒய்ஃபான நம்ம வைஷ்ணவியாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்வேதாவால் தான் எங்களுக்கு ஆதியை தெரியும், ஆதியை வந்து எங்களுக்கு பர்சனலாக தெரியாது, ஸ்வேதா எங்களுடைய ஃப்ரெண்டு, ஸோ அவருடைய ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு வந்து அந்த வகையில் தான் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் மேபி இப்போ ஸ்வேதா மேலே திரும்பி இருக்கு. மேபி அதில் ஸ்வேதாவுக்கும் இதில் பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இப்போது லீக் ஆகிட்டு இருக்கு. பட் அது எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெற்றி வசந்தோட மொத்த ஃபேமிலியும் ஸ்வேதா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட தனியாக வந்து ப்ரொமோஷன் வீடியோ பண்ணி எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கிற வைஷ்ணவிக்கு இது வந்து இந்த ப்ரொமோஷன் வீடியோவில் ஒரு பெரிய கெட்ட பேராக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த சாரியை திருப்பி கொடுக்கல, டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை வந்து போனதுனால அவங்க ரொம்ப அப்செட்டில் இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வசந்தும் இதை பற்றி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிக் பாஸ் தாமரை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்வேதாவை தெரியும், அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் மூலமாக தான் எனக்கும் அவளை தெரியும், அது மூலமாக தான் எனக்கு ஆதியை தெரியும். அது ஆதி வந்து ஸ்வேதாவோட மொத்த ஃபேமிலியும் ஆதியை அடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் தான் அவனை ரெஸ்கியூ பண்ணி என்னுடைய வீட்டில் தங்க வச்சுருந்தேன். ஆனால் அவனை நான் ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றுறதுக்காகவே அவன் எனக்கு செம்மையாக செஞ்சு விட்டுட்டான். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பணம் போனது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய பேரையும் அவன் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த நகையை ஏமாத்திருக்கிறான். அதாவது அடகு வச்சு அந்த பணத்தையும் அவன் செலவு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அதை மீட்டுட்டு அதை விற்றுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ இப்போ அந்த நகை இல்லை, ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் இல்லை. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச என்கிட்டயே வந்து ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னையும் கிட்டத்தட்ட 50,000 ஏமாற்றிட்டான், 1 lakh ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய அந்த அமௌண்ட்டையும் ரெஸ்கியூ பண்ணி கொடுக்கணும். முக்கியமாக வைஷ்ணவியோட அமௌண்ட். ஏன்னா வைஷ்ணவி வந்து தனியாக ப்ரமோஷன் வீடியோ பண்ணி, அதாவது இந்த விஷயம் வந்து நடந்தது எல்லாமே மேரேஜுக்கு முன்னாடி, அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுனால அவரை வந்து ஒரு கிரிமினலான ஒரு வியூவில் அவர் யாரையுமே கொண்டுட்டு வரல. ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 60 lakhs கிட்ட ஒரு பர்சன் வந்து எல்லாருக்கிட்டையும் வேறு நேமில் ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயமே இப்போ வந்து கன்சாலிடேட்டடாக தெரிய வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்வேதாவோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆதி மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் தாமரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து அந்த அமௌண்ட் மட்டும் இல்லாமல் அந்த சாரியாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களாக இருக்கட்டும், அதை மீட்கிறது மட்டும் இல்லாமல் அவனையும் தூக்கி உள்ளே வைக்கணும். ஏன்னா மேபி அவனை வெளியில் விட்டாலோ இல்லை எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டாலோ வேறு எந்த பொண்ணுங்களை கூட ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்வேதாவையும் அவன் அந்த மாதிரி தான் ஏமாற்றிருக்கான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிக் பாஸ் தாமரை சொல்லியிருக்காங்க.